ஃப்ரெண்ட்ஸ், மோர் குழம்பு செய்ய இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்து 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருக்கேன். ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 5 சின்ன வெங்காயம், 2 பீஸ் தேங்காய், இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த ஊற வச்ச பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தயிர் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சிலிப்பி எடுத்துக்கோங்க. குழம்பு செய்ய ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. போனோடனே சிலிப்பி வச்ச மோரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான மோர் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.